வேண்டிக் கொண்டதன் விளைவு பாருங்க, அவரை யாரெல்லாம் தொட்டார்களோ அத்தனை பேரும் சுஸ்தமானார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அப்பா நீங்க ஆண்டவரே ஒரு எங்கள் மேல இருக்கிற எல்லா வியாதிகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு கேட்க போறோம். குடும்பத்துல நிறைய பலவீனம் இருக்கலாம். இன்னைக்கு பலன் தாருமே நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? அப்பொழுதே ஒரு புதிய பலன் நமக்குள்ளே இறங்கி விட்டது. ஆனாலும் சில வியாதிகள் சரீரத்தில் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வியாதியோடு கூட இருக்கலாம். ஒருவேளை வயோதிபர்கள், அவங்களுக்கு பலவீனத்தினால மூட்டு வலி, கண் பார்வை குறைவு, அப்புறம் நிறைய காரியங்கள் பலவீனங்கள் இருக்கலாம். இன்னும் ஓடி ஓடி உழைத்து 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 சோர்ந்து போன நிறைய பேர் இங்கே இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் தொடணும், நீங்கள் எங்களை தொடணும். ஆமேன். இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி உங்களை நாங்கள் தொடுறோம். நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அடையாளமாக எங்களுடைய கைகளை உயர்த்தி பிடிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, நீங்கள் எங்களை தொட்டு எங்களுக்கு சுகத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? எல்லாரும் வேண்டிக் கொள்ளலாமா?